ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல சைனால இன்னைக்கு அபிஷியலா ரெட்மி தரப்புல நோட் 15 சீரிஸ் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த சீரிஸை பொறுத்தளவு நோட் 15 ப்ரோ பிளஸ் 15 ப்ரோ அண்ட் 15 இது மாதிரி ஒரு 3 வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம சேனல்ல பார்க்க போறது ரெட்மி நோட் 15 ப்ரோ பிளஸ். இதுக்கு முன்னாடி இந்தியன் ரீஜன் லான்ச் பண்ண இந்த ரெட்மி 14 ப்ரோ பிளஸ்க்கு இந்த 15 ப்ரோ பிளஸ் எந்தெந்த விதத்துல அப்கிரேடா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேட்டரியோட எம்ஏஹெச் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 7000 mAh பேட்டரியும் அண்ட் இந்த போன்ல டெலபோக்கஸ் லென்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமரா 32 MP புஷ் அப் பண்ணிருக்காங்க. அண்ட் IP16 ரேட்டிங் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அது போக திக்னஸ் கம்மியா இருக்கு. சோ இது மாதிரி ஒரு பாசிட்டிவ் இருந்தாலும் இந்த போன்ல ஒரு சில நெகட்டிவும் இருக்குங்க. ஏன்னா பேக் சைட் டிசைன் டோட்டலி சேம் டிசைன் தான். ஆனா கொஞ்சம் பிராடான டிசைன் எல்லாமே கொஞ்சம் கர்வியா கொண்டு வந்திருக்காங்க. ஆனா 14 ப்ரோ பிளஸ்ல பார்த்த சேம் டிசைன் தான் இந்த வட்டம் 15 ப்ரோ பிளஸ்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த போனோட வெயிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ போன வருஷம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 208 கிராம் நினைக்கிறேன். பட் ஆனா இந்த வட்டம் ஒரு 211 கிராம் மேல வந்திருக்கு. சோ 10 கிராம்ஸ்க்கு மேல இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. பிகாஸ் ஆஃப் உங்களுக்கு இந்த பேட்டரியோட எம்ஏஹெச்காக அண்ட் இது மாதிரி ஒரு கான்செப்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இந்த போன்ல மேஜர் பிளஸ் பாயிண்ட் பார்க்கும்போது சோ பேஸ் வேரியன்ட் போனோட்ட 8GB ரேம் தான். ஆனா இந்த சைனால இன்னைக்கு பேஸ் வேரியன்ட் 12GB ரேம், ஹையர் வேரியன்ட் 16GB ரேம். சோ இது மாதிரி ஒரு கான்செப்ட்ல உருவான போன் இந்த ரெட்மி நோட் 15 ப்ரோ பிளஸ். இதை பத்தி தாங்க பார்க்க போறோம். என்ன பாசிட்டிவ், என்ன நெகட்டிவ், பாக்ஸ்க்குள்ள என்னென்ன கண்டென்ட் இருக்கு, என்ன சாஃப்ட்வேர்ஸ் ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், டீடைலா பிரீஃபா இந்த வீடியோல பேசுவோம். சோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சோசியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கு. ஃபாலோ பண்ணுங்க. லேட்டஸ்டான நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். சோ இத ரெட்மி நோட் 15 ப்ரோ பிளஸ் பாக்ஸ் ஒரு ஒயிட் அண்ட் சில்வர் கலர் வேரியன்ட்ல முன்னாடி நோட் 15 ப்ரோ பிளஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணோனே ஒரு ஒயிட் கலர் இன்செர்ட், அதுக்குள்ள யூசர் கேரண்ட், வாரண்டி புக், சாஃப்ட் கேஸ் விஷயங்கள் மென்ஷன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம கையில மொபைல் அண்ட் ஃபைனலா 90 வாட் சார்ஜர் டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த ரெட்மி நோட் 15 ப்ரோ பிளஸ் இதை பொறுத்தவரை ஒரு 4 வைப்ரண்ட் கலர்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் 4 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க சைனால. இதோட பேஸ் வேரியன்ட் உங்களுக்கு 12GB RAM 256GB வேரியன்ட் 23,000க்கும் அண்ட் உங்களுக்கு 12GB RAM 256GB வேரியன்ட் உங்களுக்கு ஒரு 26,000க்கும் அண்ட் ஹையர் வேரியன்ட் 12GB RAM 512GB வேரியன்ட் 29,000 கோட் பண்ணிருக்காங்க. ஸ்பெஷல் எடிஷன் ஒன்னு இருக்கு, அதுவே 12GB RAM 512GB. இது மாதிரி ஒரு 4 வைப்ரண்ட் கலர்ஸ் 4 பேஸ் வேரியன்ட்டோட இந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபேக்ட்ல இருந்து நம்ம பார்ப்போம். இங்க டிசைன் ஃபேக்டர் பெரிய மாற்றங்கள் இல்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த போன் எடுக்கும் போதே நம்மளுக்கு டிசைன் ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா சுத்தமா இல்லைங்க. இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண ரெட்மி நோட் 14 ப்ரோ பிளஸ் சேம் டிசைன் தான். ஆனா இங்க டிசைன் பார்க்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஒரு சற்றா இருக்கு. அதாவது எல்லாமே கர்வியா எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த கையில ஹோல்ட் பண்றதுக்குலாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்னஸ் இல்லாம ஒரு நல்ல கிரிப்பி பினிஷ் கூட கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த கேமரா மேனுவல் எந்த ஒரு மாற்றங்களும் கிடையாது. பிளாஷ் லைட் போனோட்ட எங்கெங்க பிளேஸ் ஆயிருக்கு அதே மாதிரிதான். பட் ஆனா இந்த வட்டம் ப்ரோ பிளஸ்ல உங்களுக்கு டெலபோக்கஸ் லென்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்கனால ஒரு சென்சார் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதனால கொஞ்சம் வெயிட்டும் கொஞ்சம் கூடி இருக்கு. ஏன்னா அந்த மொபைலோட வெயிட் 211 கிராம். பட் ஆனா திக்னஸ் ரொம்ப குறைச்சிருக்காங்க. ஒரு 7.9 mm கொண்டு வந்திருக்காங்க. சோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் மாதிரி தான் தெரியுது. பட் ஆனா கையில ஹோல்ட் பண்றதுக்கு நல்லா கன்வென்ட்டா இருக்கு. பட் ஆனா கொஞ்சம் பெரிய டிஸ்பிளேங்க. டிஸ்பிளேயும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. போன வட்டம் காட்டிலும் இந்த வட்டம் ஒரு 6.83, போன வட்டம் 6.6, இந்த வட்டம் 6.83. அண்ட் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல டிஸ்பிளே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கர்வியா எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஜோமியோட ஒரு டிராகன் கிளாஸ் இது வந்து, அதனால ப்ரொடக்ஷன்ஸ்க்கு இது மாதிரி ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. IP68 இருக்கு, IP69 ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. டிசைன் சேம் டிசைன், பெரிய மாற்றங்கள் கிடையாது. கலர்ஸுமே கொஞ்சம் அது போன வருஷம் மாட்டினா ஒரே மாதிரிதான் கலர்ஸும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஒரு வைப்ரண்டா கலர்ஸும் கிடையாது. ஸோ டிசைன் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் ஆனா நல்லா இருக்கு, ரொம்ப மோசம் கிடையாது. சோ இது மாதிரி ஒரு கான்செப்ட்ல டிசைன்லோட அமைஞ்சிருக்கு இந்த வட்டம் ரெட்மி நோட் 15 ப்ரோ பிளஸ் டிசைன் பற்ற பொறுத்தளவு. அடுத்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது ஒரு 6.83 இன்ச் டிஸ்பிளே, ஒரு AMOLED டிஸ்பிளே, 68 பில்லியன் கலர், 120 ஸ்டஃபர் ஸ்டேட், 3200 பிரைட்டரான HDR10+ சப்போர்ட்டும் இருக்கு, டபுள்யூ விஷன் சப்போர்ட்டும் இருக்கு. அண்ட் டிஸ்பிளே ப்ரொடக்ஷனுக்கு ஜோமியோட ஓன் ப்ரொடக்ஷன்ஸ் டிராகன் செராமிக் கிளாஸ் ப்ரொடக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு Quad HD+ டிஸ்பிளே. டிஸ்பிளே எல்லாம் தாறுமாறா இருக்கு. டிஸ்பிளேக்கு எந்த ஒரு குறையுமே கிடையாது. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லா விசிபிளா இருக்கு. இந்த கான்ட்ராஸ்ட், வியூயிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே அருமையா எடுத்துட்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளே இந்த மொபைல்ல அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அடுத்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த மொபைலோட வெயிட் ஒரு 211 கிராம், திக்னஸ் 7.9 mm திக்னஸ். அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 15, அதுக்கு மேல HyperOS 2 சப்போர்ட், IP68 and 16 ரேட்டிங் இருக்கு. LPDDR4 RAM, UFS 2.2 சப்போர்ட், ஸ்டுடியோ ஸ்பீக்கர், டவுலி ஆட்டம்ஸ், ஹைரஸ்ட் ஆடியோ சர்டிபிகேட்டும் இங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. Wi-Fi 6, Bluetooth 5.4, NFC சப்போர்ட், IR போர்ட், அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார், வேப்பர் கூலிங் சிஸ்டம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைல்ல அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அடுத்த மொபைலோட பேட்டரி. சோ போன சீரிஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த வட்டம் சீரிஸ்ல 7000 mAh பேட்டரியும்
பட் ஆனா சார்ஜிங் ஸ்பீட்ஸ் குறைச்சிட்டாங்க. இந்த வட்டம் 120ல இருந்து 90 வாட்ஸ்க்கு குறைச்சிட்டாங்க. இருந்தாலும் இந்த போன் பைபாஸ் சார்ஜிங் சிஸ்டம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. நிறைய சேஃப்டி மெஷர்மெண்ட் இருக்கு. சிலிக்கான் கார்பனேட் டெக்னாலஜி இன்க்ளூட் பண்ணிருக்கனால உங்களுக்கு திக்னஸ் ரொம்ப கம்மியா எடுத்து வந்திருக்கு. பட் ஆனா வெயிட் 210 கிராம் மேல இருக்கு. இருந்தாலும் இந்த மொபைல் 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு 50 to 60 மினிட்ஸ் எடுக்குது. ஒன் சார்ஜ் ஆச்சுன்னா மாடரேட் யூசருக்கு 1 டேக்கு மேலேயும் ஹெவி யூசருக்கு 1 டே வரைக்கும் ஒரு சூப்பரான பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்து இங்க பார்க்க போறது கேமரா செக்மெண்ட். போன சீரிஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த சீரிஸ்ல கேமரா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஏன்னா இங்க பிரைமரி சென்சார் 50 MP OIS சப்போர்ட்டும், செகண்டரி சென்சார் ஒரு டெலபோக்கஸோட எடுத்து வந்திருக்காங்க. அது ஒரு 50 MP. எப்பயும் போல தேர்ட் வந்து அல்ட்ரா வைட் சென்சார். ஃப்ரண்ட்லயுமே உங்களுக்கு போன 20 இந்த வட்டம் 32க்கு ஜம்ப் பண்ணிருக்காங்க. அண்ட் ஹையஸ்டா 4Kல பிரைமரி சென்சார்ல 30 FPS வீடியோ எடுக்க முடியும். அது போக ஃப்ரண்ட் அண்ட் பேக்லயுமே 1080 60 frames வீடியோ எடுக்க முடியும். இங்க பிரைமரி சென்சாருக்கு OIS சப்போர்ட் இருக்கு. வீடியோக்கு EIS சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. டூயல் வீடியோ, டைம் லைஃப், ஸ்லோ மோஷன்ஸ் அண்ட் vlog வீடியோஸ், நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் இவன் நிறைய ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த போன்லயுமே AI இருக்கு. அதனால அந்த ஆப்ஜெக்ட் எரேஸ் ஒரு சில விஷயங்கள் கஸ்டமைஸ் பண்ற ஆப்ஷன்ஸ் இங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இங்க டேலைட் எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைல் நல்லா இருக்கு. வீடியோட ஸ்டெபிலைசேஷன்ஸ் அருமையா கொண்டு வந்திருக்காங்க. சோ கேமராக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம இந்த வட்டம் அருமையா ஒரு டெலபோக்கஸோட ஒரு பாயிண்ட், அதாவது இந்த பாயிண்ட் தான் மெயின் பாயிண்ட், ஒரு செல்லிங் பாயிண்டாவும் கேமரால இன்க்ளூட் பண்ணி ஒரு அப்கிரேட நாங்க கொண்டு வந்திருக்கோம் சொல்லிட்டு ஜோமி இங்க கவர் பண்றாங்க கேமரா செக்மெண்ட் பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ எப்பயும் போல கோட்டை விட்டுருக்காங்க இந்த இடத்துல ப்ராசஸர்லயும். சோ போன வட்டம் பாத்துட்டீங்கன்னா 14 Pro Plusல 7 Gen 3, நட்டம் 7 Gen 4. இந்த 7 Gen 3க்கும் 7 Gen 4 பெரிய வித்தியாசம் கிடையாது. பட் இந்த போன்ல நல்லா டியூன் பண்ணிருக்காங்க. இந்த 7 Gen 4 நல்லா இம்ப்ளிமெண்ட் இருக்கு. ஸோ வேப்பர் கூலிங் சிஸ்டம் இருக்கு. அண்ட் உங்களுக்கு 120 ரெஃப்ரெஷ் ரேட் ஃபார் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்டுடியோ ஸ்பீக்கர் எல்லாமே நல்லா இருக்கு. ஓகேவா? அது போக பேட்டரி டைம் இன்க்ரீஸ் பண்ணிக்கனால கேமிங்க்கு உங்களுக்கு பேட்டரிக்கு பஞ்சாயத்து கிடையாது. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. ஓவரால் இந்த SoC பொறுத்தளவு நல்லா ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் இந்த HyperOS 2 சொல்லிக்கலாம். செம்ம ஃப்ளூயன்ட், செம்ம ஆப்டிமைஸ். இன்னொரு மெயினான விஷயம், போன வட்டம் இந்தியன் ரீஜன்ல 14 Pro Plusல 8GB RAM, இந்த வட்டம் ஸ்டார்டிங்கே 12GB தான், ஹையர் வந்து 16GB. அதனால உங்களுக்கு எந்த இடத்துலயுமே லேகே இருக்காது, சுத்தமா தெரியவே தெரியாது. ஏன்னா ஒரு 4GB RAM அந்த HyperOS 2 ரன் பண்ணீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். அது ஒரு 12GB RAM ரன் பண்ணீங்கன்னா அட்டகாசமா இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த போன்ல கொடுக்குது. அது ஒரு 23,000 ரூபாய் பேஸ் வேரியன்ட்டே இருக்கும் போது செம்ம ஹாப்பியா இருக்கும் கஸ்டமர்ஸ்க்கு எல்லாம். சோ இது மாதிரி ஒரு கான்செப்ட்ல அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த SoC பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த Redmi Note 15 Pro Plus சைனால லான்ச் பண்ணிட்டாங்க. இந்தியன் ரீஜன்ல கூட விரைவில் வரப்போகுது. சோ இந்த மொபைலை பொறுத்த 4 வைப்ரண்ட் கலர்ஸ் அண்ட் 4 பேஸ் வேரியன்ட். ஆனா ஒரு ஸ்பெஷல் எடிஷன் கோட் பண்ணிருக்காங்க. அது போக இங்க பேஸ் வேரியன்ட் 12GB RAM. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த போனோட பாசிட்டிவ் பத்தி பாத்துறோமா? இங்க பாசிட்டிவ் பார்க்கும்போது திக்னஸ் கம்மியா இருக்கு. போன சீரிஸ் கம்பேர் பண்ணும்போது திக்னஸ் கம்மியா இருக்கு. அண்ட் IP16 ரேட்டிங்க்கு புஷ் பண்ணிருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அது போக செகண்டரி சென்சார் டெலபோக்கஸோட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமரால 20ல இருந்து 32க்கு புஷ் அப் பண்ணிருக்காங்க. அண்ட் பேட்டரியோட இமேஜ் ஹையரா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த போனோட நெகட்டிவ்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க சார்ஜிங் ஸ்பீடு குறைச்சிருக்காங்க. 120ல இருந்து 90 வாட்ஸ் குறைச்சிருக்காங்க. அண்ட் வெயிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து எப்பயும் போல ஒரே பஞ்சாயத்து இந்த ப்ராசஸர். சோ ப்ராசஸர் எப்பயுமே நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன், நல்லா இருக்கு. பட் ஆனா பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல, அதுதான் இங்க மேட்ரு. ஆனா இங்க ரெட்மி தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, ஐயா என்னோட போன் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், ப்ராசஸர் மட்டும் நீங்க டிபெண்ட் பண்ணி பேசாதீங்க, பெர்ஃபார்மன்ஸ் யூஸ் பண்ணி பாருங்க நல்லா இருக்கும். அதனாலதான் நாங்க பேஸே 12GB RAM கொடுத்துட்டு இருக்கோம். அதனால உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் எந்த ஒரு குறையும் இருக்காது, நீங்க ப்ராசஸர் பார்த்து நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெட்மி சொல்றாங்க. என்னவே இருந்தாலும் நம்ம ப்ராசஸர் ரொம்ப முக்கியம் இல்லவா? சோ இருந்தாலும் இது மாதிரி ஒரு கான்செப்ட்ல அமைஞ்சிருக்குங்க இந்த வட்டம் Redmi Note 15 Pro Plus. என்னதே சைனால இந்த பிரைசிங் கொண்டு வந்தாலும் இந்தியன் ரேஞ்சில் அப்படியா இருக்கும். இன்னைக்கு Redmi Note 14 Pro Plus இன்னைக்குமே அமேசான்ல 26,000 ரூபாய்க்கு 8GB RAM 128 இன்டர்னலோட 26,000 ரூபாய்க்கு இருக்கு. மிடில் வேரியன்ட் 29,000 இருக்கும். ஹையர் வேரியன்ட் 12GB RAM வேரியன்ட் 33,000 ரூபாய்க்கு கோட் பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்பெக்ஸ் வச்சு இன்னைக்கு ரெட்மி இந்தியன் ரீஜன்ல வந்துச்சுன்னா இதோட பிரைசிங் எப்படி இருக்கும்? சோ உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா இதுக்காக நான் ஈகரா வெயிட் பண்றேன். பிரைசிங் என்ன இருக்கும்னு சொல்லிட்டு உங்களோட தாட்டை பதிவு பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த Redmi Note 15 Pro Plus இந்த மொபைல் பத்தி டீடைலா பிரீஃபா பேசியிருக்கோம் இந்த வீடியோல. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இதுல டவுட்ஸ் எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நம்ம சேனலுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்க ஷேர் பண்ணிட்டு பாருங்க. அடுத்து நான் சூப்பரான வீடியோல உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.